பொதுவாக மோடியோ அமித்ஷாவோ தமிழ்நாட்டுக்கு வந்தால் கோ பேக் அமித்ஷா கோ பேக் மோடி அப்படின்றது தான் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும். ஆனால் இந்த முறை அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தையே மதுரை மக்கள் கொடுத்துட்டாங்க. அமித்ஷா விமான நிலையத்திலேருந்து இறங்கினோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்பிய பக்கமெல்லாம் 2 போஸ்டர் அடிக்கப்பட்டிருந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, எங்கள் தமிழ்நாடு ஒருபோதும் டெல்லி படையெடுப்புக்கு அஞ்சவே அஞ்சாது அப்படின்ற போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்துச்சு. எங்களுடைய தமிழ்நாடு எப்போவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற போஸ்டர் அடிக்கப்பட்டிருந்துச்சு. இப்படி மிகச் சிறப்பான தரமான ஒரு வரவேற்பை அமித்ஷாவுக்கு மதுரை மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது அமித்ஷாவுடைய பார்வைக்கு போகாமையா இருந்திருக்கும். இப்படி ஆரம்பமே அமித்ஷாவுக்கு அதிரடியாக இருந்துச்சு. அப்படின்னா இந்த மேடையில் ஏற அமித்ஷா பேசின அந்த பொய்கள் இருக்குது தெரியுமா? ஐயோ, தமிழ்நாட்டு மக்களை வடக்குன்னு நினைச்சு ஒரு பேசிட்டாரான்னு தெரியலங்க. எடுத்த உடனே என்ன தெரியுமா சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ் மொழியில பேச முடியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இந்த அமித்ஷா. இதே மேடையில தான் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தை பிஜேபி கொச்சைப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அதை அமித்ஷா தட்டி கேட்டாரா? ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. தமிழ் தாய் வாழ்த்தை அப்படியே சேர்ந்து பாடலாம். நீ எழுத்து இளமருந்து கெளிலெழுகும் பதனமென திகழ் பெறத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் பிறை நிரலும் தவித்ததனும் திலகமுமே. அப்போ எவ்வளவு தூரத்திற்கு ஒரு தமிழ் தாய் வாழ்த்தை தப்பா பாடி, அதுவும் அமித்ஷாவை மேடையில் வச்சுக்கிட்டு இவ்வளவு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறாங்க இந்த பிஜேபி. இது இவங்க திட்டமிட்டு பண்ணாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன் இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் அப்படின்னா, இதே போல தான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை மேடையில் இருக்கும்போதே தமிழ் தாய் வாழ்த்தை அங்கே போட்டுட்டாங்க. ஒரு மேடை நாகரிகம் கருதி தமிழ் தாய் வாழ்த்தை முடிஞ்ச பிறகு கூட இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போதே கர்நாடகத்துடைய எம்எல்ஏவாக போட்டியிடக்கூடிய ஒரு நபர் உடனடியாக அதை நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்த சொல்லி கர்நாடக கீதத்தை போட வச்சாரு. தமிழ் தாய் வாழ்த்தை எதற்காக பாதியிலே நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? பேசவே இல்லையே, அமைதியாக இருந்தார் அந்த இடத்துல. அப்போ திட்டமிட்டு கர்நாடகாவில் எப்படி தமிழ் தாய் வாழ்த்தை அவமானப்படுத்தினாங்களோ அதே போல் மீண்டும் தமிழ் தாய் வாழ்த்தை அமித்ஷா வச்சுக்கிட்டே அவமானப்படுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு பிஜேபிக்காரவங்க. ஏன்னா இவங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்துனாவே பிடிக்காது. RN ரவி நீங்கள் எடுத்துக்கோங்க, தமிழ் தாய் வாழ்த்துக்கு பாடுறீங்க, தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற மரபையே மாற்ற சொல்லி இன்று வரைக்கும் சட்டமன்றத்தில் பேசாமல் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த RN ரவி. அப்போ இவங்களுடைய பிடிவாதம் எந்த அளவுக்கு தமிழ் தாய் வாழ்த்தின் மீது ஒரு வெறுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். அப்ப தமிழ் தாய் வாழ்த்தை இங்க திட்டமிட்டு அவமானப்படுத்தி இருக்கிறது இந்த பிஜேபி. இந்த லட்சணத்தில் தமிழில் பேச முடியலையே அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு வருத்தமாக இருக்கான். இதே அமித்ஷா சென்ற வருட ஒடிசா தேர்தலில் என்னங்க பேசினாரு? मुझे बताओ आप सभी लोग, ये चुनाव जो विधानसभा का है वो ओडिशा के गौरव का चुनाव है. मुझे बताओ, ओडिशा पर कोई तमिल शासन कर सकता है क्या? जोर से बोलो, कर सकता है क्या? ஒரு தமிழர் ஒடிசாவை ஆள நினைப்பதா அப்படின்னு சொல்லி ஒடிசா மக்களிடம் தமிழ்நாட்டு மக்களை மிக மிக மோசமாக ஒரு சித்தரிப்பை பண்ணாரா இல்லையா? இவர் மட்டுமா? மோடி என்ன சொன்னாரு? जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है. अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है, कहते हैं. अभी किसने भेजी है भाई तमिलनाडु? பூரி ஜெகநாதர் கோயிலுடைய புதையல் சாவி, இந்த மர்ம அறையுடைய சாவியை தமிழ்நாட்டுக்காரன் திருடிட்டு போயிட்டான், தமிழ்நாட்டுக்குள்ளே போய் மறைச்சு வச்சுக்கிட்டான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 5 மாதத்தில் அந்த சாவியை தூக்கிட்டு வருவோம் அப்படி சொன்னாரே. இப்போ எவ்வளவு மாதம் கடந்து போயிடுச்சு, சாவியை திருப்பி கொண்டு வந்தாரா? தமிழ்நாட்டு மக்களை மிக கொச்சையாக திருடன் என்று ப்ரொஜெக்ட் பண்ணீங்களே, அந்த சாவியை உங்களால் மீட்டெடுக்க முடிஞ்சா? இது மட்டுமா? VK பாண்டியன் அவர்களைப் போலவே வேட்டி சட்டை அணிஞ்ச ஒரு தமிழ்நாட்டுக்காரனை போல ஒரு பொம்மையை ரெடி பண்ணி அதில் வாழை இலையை வச்சு அதுல பழைய சோற சாப்பாடு வைக்கிற மாதிரி ஒரு வீடியோவை ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க வெளியிட்டீங்களா இல்லையா? மக்கள் எதிர்ப்புனால அதை டெலீட் பண்ணீங்களா இல்லையா? சார் ପଖାଳ ବେଲାରେ ଖାଆନ୍ତି ନା କଦଳୀ ପତ୍ରରେ कौन या हाथ ओडिशा को टेकी देबे नहीं ना? அப்போ
நீங்கள் எல்லாம் பிரதமராக உள்துறை அமைச்சராக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இருந்துக்கிட்டு ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநில மக்களை கேவலமாக பேசி கேவலம் அந்த ஓட்டு அரசியலுக்காக எவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் பிரிவினை ஏற்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் மறந்துடுவோமா? பாரத மாதாவில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்று தான், அனைவருமே இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களே, அதே வி.கே. பாண்டியன் இந்து தானே? ஒடிசாவும் பாரத மாதாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தானே? அங்கே தமிழ்நாட்டுக்காரன் இருக்கக்கூடாதா? எவ்வளவு தூரத்திற்கு தமிழ்நாட்டுக்காரன் நீங்கள் கொச்சைப்படுத்துனீங்க? அது மட்டுமா, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தையும் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் போற்றி புகழக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கீழடி நாகரிகத்துடைய அந்த ஆய்வறிக்கை நீங்கள் வெளியிட்டீங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சுங்க, அந்த கீழடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதை இன்று வரைக்கும் ஒரு ஆய்வறிக்கையை கூட வெளியிட விடாமல் தடுத்திருக்கக்கூடிய அரசு தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு. ஆய்வறிக்கையை திருத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ஆய்வறிக்கை திருப்பி அனுப்ப சொல்லியிருக்கிறீங்களே, ஏன் இதே சரஸ்வதி நாகரிகத்துக்கு அப்படி சொல்லுவீங்களா? இல்லாத சரஸ்வதி நாகரிகத்துக்கு ஃபண்டை ஒதுக்குனீங்க, ஆனால் கீழடி நாகரிகத்துக்கு ஒரு ஃபண்டை கூட நீங்கள் ஒதுக்கவே இல்லை. அந்த கீழடி இருக்கக்கூடிய மதுரைக்கே வந்துட்டு மதுரை வந்து ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும், எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அரசியல் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு கூச்சமா இல்லையா அமித்ஷா? இந்த மதுரையவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். மதுரையில் ஒரு பக்கம் திமுக அரசு என்ன பண்ணியிருக்கு, இன்னொரு பக்கம் பாஜக அரசு என்ன பண்ணியிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே மிகப்பெரிய அறிவு களஞ்சியமாக இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் கட்டி கொடுத்தாரு. அது மட்டுமா, ஜல்லிக்கட்டுக்காக மிகப்பெரிய மைதானத்தை அலங்காநல்லூரில் கட்டி கொடுத்தாரு. கீழடி நகரத்தை போற்றி புகழக்கூடிய வகையில் உலக மக்களுக்கு அனைவருக்குமே பறைசாட்டக்கூடிய வகையில் ஒரு கீழடி அருங்காட்சியகத்தை கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு மதுரையில் மெட்ரோ திட்டத்தையுமே முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் மதுரைக்கு என்ன பண்ணீங்க? ஒரே ஒரு திட்டத்தை தான் மதுரை கொண்டு வந்தீங்க, மதுரை எய்ம்ஸ் அப்படின்ற திட்டம். 3 தேர்தல் கடந்து போச்சு, ஆட்சி மாற்றமே ஏற்பட்டு போச்சு. இது வரைக்கும் மதுரை எய்ம்ஸில் ஒரு செங்கலாவது நீங்கள் நட்டிருப்பீங்களா? அப்போ மதுரை மக்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரியை கூட கட்டி கொடுக்க ஒரு செங்கலை கூட நடாத நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜூன் 22 மதுரையில் மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு நடத்த போகிறோம், எல்லாரும் அவங்க குடும்பத்தோடு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வளர்ச்சி திட்டத்தை மதுரைக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை வளர்ச்சி திட்டத்தெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், கலவரத்தை மட்டும்தான் தூண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேரில் கலவரத்தை தூண்ட நினைக்கிறீங்களே. ஏன் நான் கலவரத்தை தூண்ட நினைக்கிறீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதே தாங்க ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் சாமியை வச்சு பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சாமியார் பூரி ஜெகநாதர். உடனே அவரை வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக கலவரத்தை தூண்டி அங்கே வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதே போல தான் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இப்போ வந்து சமீபத்தில் கூட நெய்யில் கலப்படம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க. அங்கே வந்துட்டு தமிழ்நாட்டு நிறுவனத்தை தானே கொச்சைப்படுத்தி இவங்க பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு போலோ பாபா அப்படின்ற ஊபி நிறுவனம் வசமாக சிக்கிருச்சு அப்படின்னோடனே அந்த ஊபி நிறுவனத்தை பற்றி பிஜேபியும் பேசல, பவன் கல்யாணும் பேசல, சந்திரபாபு நாயுடு பேசல. ஆனால் தமிழ்நாட்டு நிறுவனத்தை எப்படி பேசினாங்க? அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர், அதனால தான் திருப்பதி கோயிலுக்கு எதிராக இவ்வளவு தூரத்திற்கு ஊழலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக அங்கே வந்து கலவரத்தை தூண்ட நினைச்சீங்களே. அதே மாதிரி தானே கேரளாவில் ஐயப்பன் சாமியை கையில் எடுத்தீங்க. சபரிமலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொடுத்ததை ஏதோ அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கமே தீர்ப்பை கொடுத்ததை போல அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்ட நினைச்சீங்க. பஜ்ரங்கு பலி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே, ஜெய் பஜ்ரங்கு பலின்னு கத்திக்கிட்டே ஓட்டை போடுங்க, ஓட்டு மிஷின் அழுத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு சாமியை வச்சு தானே நீங்கள் கலவரம் பண்ணீங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு பிரபலமான சாமியை கையில் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு எதிராக கலவரத்தை பண்ணலாம் அப்படின்ற அதே டாபிக், அதே ஐடியாவை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய தமிழ் கடவுளாக பாவிக்கப்படக்கூடிய முருகனை கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் முருகனை வந்து பக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம் பாருங்கள் சிக்கந்தர் மலைன்னு சொல்லி திமுக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லாத ஒரு விஷயத்தை தூண்டி விடுறீங்களே. திருப்பங்குன்றம் மக்கள் ஏற்கனவே பிஜேபியை ஓட ஓட விரட்டினாங்களே, இது எங்களுடைய மலை, எங்களுடைய மலையில் நீ யார் உள்ளே வர்றதுக்கு, நாங்கள் இங்கே அண்ணன் தம்பியாக மாமன் மச்சனாக ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்கள் கிட்ட நீங்கள் வராதன்னு சொல்லிட்டு உள்ளூர் கமிட்டிலேருந்து அனைத்து கட்சி கூட்டத்திலேருந்து அத்தனையும் போட்டு உங்களை உள்ளே விடாமல் நீ துரத்தி அடித்தாங்களே. மதுரையுடைய ஹைகோர்ட் கிளை என்ன சொல்லுச்சு? கடவுள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, மனிதர்களுக்குள்ள தான் வேற்றுமை இருக்குது, பிஜேபிக்காரங்க எதற்கு உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை பிடுங்குவதை போல் நீதிபதி கேட்டாரா இல்லையா? அப்படி கேட்டு உங்களுக்கு புத்தி வரலை. நீங்கள் அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினீங்க, எச் ராஜா அயோத்தியை போல் நாங்கள் திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோன்னு சொன்னாங்களே, ஒன்றுமே கிழிக்க முடியலையே. தமிழ்நாட்டு மக்கள், மதுரை மக்கள் அங்கே உங்களுடைய போராட்டத்துக்கு ஒருத்தர் கூட ஆதரவு கொடுக்கல. மோகன்ஜியிலேருந்து எல்லாரும் வெளியூர்லேருந்து இறக்குனீங்க ஆளை, அப்படி இருந்து 2000 பேரை கூட உங்களால் தாண்ட முடியலையே. இதுதான் உங்களுடைய நிலைமை. நீங்கள் முருகனை கையில் எடுப்பது ஆன்மீகத்திற்காக இல்லை, அரசியலுக்காக என்பது ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் பண்ண விஷயத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் தெரியாமல் இருப்பாங்களா? நான்
நடக்குன்னு நினச்சிட்டு இதெல்லாம் பேசுகிறீங்களா? என்னங்க, பூரி ஜெகநாதர் வச்சு அவங்க பண்ணாங்கல்ல, அதே பூரி சட்டமன்ற தொகுதியில் பிஜேபி தோத்து போச்சு, சபரிமலையுடைய தொகுதியில் பிஜேபி தோத்து போச்சு, கர்நாடகாவில் தோத்து போச்சு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் தோத்து போவீங்க. அங்கேயாவது உங்களுக்கு ஒரு பேஸ் இருக்குது, ஓட்டு பேஸ். தமிழ்நாட்டில் அதுவும் கிடையாது. எப்படி வேலி யாத்திரை அப்படின்னு 2021 தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி அதன் மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் முதன்முறையாக முதலமைச்சராக அறியறியார் தெரியுமா? அதே போல் இப்போ நீங்கள் முரு பக்தர் மாநாடு நடத்துறீங்கல்ல, அதே மாநாட்டின் மூலமாகவே 2வது முறையாக முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க போகிறார். அதற்கு முதல் படியாக நீங்கள் நடத்துகிற முருகபக்தர் மாநாடு தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் வன்முறையை பேசுவீங்க. முருகபக்தர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாதா? எப்படி கொச்சையாக தமிழ்நாட்டு மக்களை ஒடிசாவில் நீங்கள் பேசுனதெல்லாம் மறந்துடுவோமா? இவங்களுக்கு கலவரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் இல்லை அப்படின்னா அமித்ஷா வந்துட்டு மதுரை ஆதீனத்தை சந்திப்பாராங்க. மதுரை ஆதீனம் எப்படி மிகப்பெரிய ஒரு கலவரத்திற்கு ஏற்பாடு பண்ணார் தமிழ்நாட்டில். என்னுடைய காரை வந்து இடிச்சிட்டாங்க முஸ்லீம்கள், தாடி குள்ளா அப்படின்னு சொல்லி பேசினாரா இல்லையா? அவ்வளவு பெரிய விஷயம் வரும்போது சிசிடிவி காட்சியில் வந்து அம்பலமாகி போச்சே, இவங்க தான் காரை வச்சு இடிச்சாங்கன்னு தெரிஞ்சு போன பிறகு ஒட்டுமொத்த பாஜக சங்கிகளும் கூனி குறுகி போனாங்களே எங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மதுரை ஆணையத்தை உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா போய் சந்திக்கலாமா? அப்போ கலவரக்காரன் என்று தெரிந்தும் கூட அவரை போய் அமித்ஷா சந்திக்கிறாரு. அதுதான் இவங்களுடைய லட்சணமா இருக்கு. இதை விட மிக மோசமாக கொச்சையாக ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நயினார் நாகேந்திரன் மீட்டிங்கில் பேசுகிறாருங்க. பகல்காமில் நாங்கள் வந்து தாக்குதல் நடத்தணும், ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லி ஒன்று நடத்தணும், அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாச்சு. அதே போல் தமிழ்நாட்டில் சைலண்ட் ஆப்ரேஷனை அமித்ஷா பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. வெக்கமா இல்லையா? பகல்காமில் ஆப்ரேஷன் சிந்தூர் எதுக்கு நடந்துச்சு? தீவிரவாதிகளுக்கு எதிராக நடந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன தீவிரவாதிகளா? பகல்காமில் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானில் போய் நடத்துனீங்க அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டையும் பாகிஸ்தானை போல நீங்கள் நினைக்கிறீங்களா? வேறு ஒரு நாடாக நினைக்கிறீங்களா? அந்த மக்களை வந்து தீவிரவாதிகளாக நினைக்கிறீங்களா? அப்போ இவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு பாருங்க. இதே தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் தானங்க போய் ரஷ்யாவிலையும் ஸ்பெயின்லையும் போயிட்டு அங்கே போயிட்டு இந்தியாவுடைய நிலைப்பாடை உலகமே பறைசாற்றக்கூடிய அளவில் பேசிட்டு இருக்காரு. சமீபத்தில் அவர் பேசின ஒரு வீடியோ கூட மிகப்பெரிய வைரல் ஆச்சு. இந்தியா அப்படின்னாவே யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின பேச்சு எவ்வளவு தூரத்திற்கு வைரல் ஆச்சு. அப்படி இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எம்பி எல்லா நாட்டுக்கும் போனாங்க அப்படின்னா இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரை போல சைலண்ட் ஆப்ரேஷனை பண்ண போகிறோம்னு சொல்வதற்கு கூச்சமா இல்லையா? நீங்கள் கர்நாடகாவில் எடுங்களேன். இப்போ கூட சமீபத்தில் கமல்ஹாசன் பேசின பிரச்சனை வந்துச்சு. கர்நாடகத்துக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய பாஜக சங்கிகள் இருக்கிறாங்க. கேரளாவில் பிரச்சனை வருதா? கேரளா முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது முல்லை பெரியாருக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்கிறாங்க. ஆந்திராவில் ஒரு பிரச்சனை, ஆந்திராவில் அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு பிஜேபிக்காரங்களை மட்டும் பாருங்களேன், என்ன பிரச்சனை வந்தாலும், மொழி பிரச்சனையாக வந்தாலும் சரி, இன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஃபண்டு ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அவங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் போய் நிற்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்தூர் அப்புறம் சைலண்ட் ஆப்ரேஷனாக இந்தி திணிப்பு வந்தால் இந்திக்கு ஆதரவு, ஃபண்டு கொடுக்கல அப்படின்னா அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக நிற்கிறது, ஃபண்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டு மக்களை கேவலமாக ஒன்றிய பாஜக அரசுக்கு, டெல்லி வாலாக்களுக்கு, குஜராத் வாலாக்களுக்கு இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க பாருங்கள், மிகப்பெரிய ஒரு அடிமையாக இருப்பானுங்க போலயே. மற்ற ஊரில் கூட அவன் வந்து நம்மளை கூட எதிர்த்து கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான், கேரளா நிற்கிறான், ஆந்திரா நிற்கிறான், இவன் தமிழ்நாடுன்னு சொல்லி நிற்க மாட்டானே, பரவாயில்லையே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை இவர்கள் டெல்லி வாலாக்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அமித்ஷாவை பார்த்து சொல்கிறது ஒன்று தான். முதலமைச்சர் சொன்னார், எந்த சவாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு. அதுதான் இங்கே யதார்த்தமான உண்மை. அதை அமித்ஷாவே ஒத்துக்கிட்டாரு. ஆமாங்க, அமித்ஷாவால் வீழ்த்தவே முடியாது, மக்கள் பார்த்து வீழ்த்துவாங்க, மக்களுடைய நாடி துடிப்பை உணர்வை நான் உணர்ந்தவனாக பேசுகிறேன்னு சொல்கிறாரு. இது இவங்க தான் அந்த மக்களுடைய நாடி துடிப்பை வந்து உணர்றவங்களா? 400 சீட்டு வெல்லுவோம் அப்படின்னாங்களே, கடைசியில் பெரும்பான்மை கூட கிடைக்காம நிதிஷ் நாயுடு காலை பிடிச்சி அவங்களுடைய காலில் தானே ஆட்சி கட்டில் அமைச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறீங்களா? அவர் சொல்கிறாரு, எல்லா மாநிலத்தில் ஆட்சி பிடிப்போம், அது மாதிரி தமிழ்நாட்டிலே பிடிப்போம். அங்கெல்லாம் கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அங்கே சாமியை கையில் எடுத்து சனாதானம் சொல்லி பேசினா அங்கே கைகட்டி வந்து உற்சாகப்படுத்துவாங்க. அதே இங்கே வந்து பேசினா கைகூட்டி சிரிப்பாங்க. நாங்கள் வடக்கன் கிடையாது மிஸ்டர் அமித்ஷா.
நம்மளை வடக்கு நினச்சிட்டு இவர் பேசுகிறாருங்க. அதாவது மத்திய அரசு ஏராளமான ஃபண்டை கொடுக்குறாங்களாம், நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதை கெடுக்கிறாங்களாம் மக்களுக்கு போடாமல். இதெல்லாம் மக்கள் வந்து முட்டாள் நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் வந்து கல்வி நிதியை எவ்வளவு தூரத்துக்கு கொடுக்க மாட்டேறீங்க. அந்த நிதியை வேண்டி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கப்படக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் போயிருக்கோம். ஆர்டி ஃபண்டு, அதாவது ஏழை மாணவர்கள் தனியாரில் 25% ஃப்ரீயாக படிக்கக்கூடிய அந்த ஆர்டி ஃபண்டை கூட நீங்கள் கொடுக்கல. 600 கோடி ரூபா அதையும் தமிழ்நாடு அரசு தான் போட்டு இன்ன வரைக்கும் ஏழை மாணவர்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. SSA ஃபண்டு 2152 கோடி ரூபாய் அதையும் கொடுக்காதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அதையே அவரும் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி செயல்படுத்திருக்காங்க. மெட்ரோ நிதி கொடுக்காதனால தான் மெட்ரோக்கும் தமிழ்நாடு நிதியை கொடுக்குது. பேரிடர் நிதி கொடுக்காதனால தமிழ்நாடே அந்த நிதியை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ஃபண்டை ஃபுல்லாக நீங்கள் நிறுத்தி வச்சுக்கிட்டு அதை முதலமைச்சரே இங்கே போட்டுக்கிட்டு அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் நிறைய பணம் தர்றோம், ஆனால் இவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னு பேசுறது கூச்சம் இல்லையா? வடக்க நம்புவான் அவனை நீங்கள் முட்டாளாகவே ஒரு கடவுளை மையப்படுத்தி அரசியலாகவே கொண்டு போகிறீங்க. இது பகுத்தறிவு பூமி. இங்கே வந்துட்டு உங்கள் வாய்ஜாலம் அதெல்லாம் பழிக்கவே பழிக்காது. இங்கே சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் நிதியை நிறுத்தினதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாத இருக்குன்னு நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டு மக்கள் விலைவாசி உயர்வுனாலேயோ வாழ்வாதாரமே இல்லாத மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். தமிழ்நாடு தான் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டினால தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு இயங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கார மட்டும் ஜிஎஸ்டியோ வரியை கட்டுறதை நிப்பாட்டினா தமிழ்நாடு நாளைக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு அப்படின்னா இந்நேரம் மோடி ஆட்சிக்கு இலங்கையை போல திவாலாக இருக்கு இந்தியா. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அதிகப்படியான வளர்ச்சி இங்கே கொடுக்கறதுனால தான் மோடியால் இந்தியாவில் தாக்கு பிடிக்க முடியுது, ஆட்சி பண்ண முடியுது அப்படின்றத அமித்ஷா முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அப்போ தமிழ்நாட்டில் திட்டமிட்டு தமிழ்நாட்டு மக்களை இவங்க ஒடுக்க நினைச்சாங்க. நிதியை நிறுத்தி இவங்களை எப்படியா டார்ச்சர் பண்ணி ஒத்துக்கிற வச்சுக்கிறோம், நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு கீழே இவங்க வரணும்னு நினைச்சாங்க. ஆனால் நம்ம அடிபணியலை, இப்போ அழிக்கணும்னு நினச்சி வர்றாங்க. அதனால தான் நயினாராயேந்திரன் சைலண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், முருக பக்தர்கள் மாநாடு அதனால தான் நடத்துகிறாங்க. ஏன்னா கலவரத்தை தூண்டி இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அமைதியை கெடுத்து அதன் மூலமாக கலவர பூமியாக தமிழ்நாட்டை காட்டி பொருளாதாரமே வராத அளவுக்கு, எந்த ஒரு நிறுவனமும் வராத அளவுக்கு ஒரு சித்தரிப்பை உருவாக்க வேண்டும் என்பது தான் இவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் மிக விழிப்புணர்வு அடைந்த மக்கள். அந்த மக்கள் கண்டிப்பாக அமித்ஷாவுடைய பேச்சுக்கும் சரி, அமித்ஷா நடத்தக்கூடிய இந்த முருக பக்தர் மாநாட்டையும் சரி புறக்கணிப்பாங்க. புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் தகுந்த பதிலடியும் கொடுத்து 2026 இந்த தமிழர் விரோத பாஜக மட்டுமல்ல இவர்களோடு கூட்டு சேரக்கூடிய அத்தனை கட்சிகளையுமே டெபாசிட் இழக்க செய்வாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய அனைவருடைய பார்வையாகவும் கோரிக்கையாகவும் இருக்குது. நன்றி.